ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய வாரிசு சீரியலில் அடுத்த கட்டம் என்ன பரபரப்பு நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்குரிய எபிசோடு அப்படின்றதுல நம்ம பிரபு எப்படியாச்சும் ஜனா கிட்ட தமிழை மாட்டி விட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் நம்மளோட செல்வரத்னமும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை எடுத்து வச்சுருக்காரு. கெஸ்ட் ஹவுஸில் இவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்த சந்தோஷமாக இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஜானுக்கிட்ட காமிச்சு தமிழை வெளியில் தள்ளுறது தான் அவனோட பிளானு. ஆனால் சிபி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைமில் கரண்ட் கட் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிறாரு. இதனால என்ன எவிடன்ஸ் என்ன கொடுக்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ஜானு கேட்க அவனோட கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்காரு. இது ஒரு காமெடியான நிகழ்வாக அந்த சீன் வரப்பனா இருக்கும். அப்போ வெறுங்கையை தான் காமிச்சிட்டு இருக்காரு நம்ம பிரபு. அப்படியே சாக்கா வச்சுட்டு அரண்டு போய் நிற்கிறாரு நம்ம பிரபு. பிரபு என்ன என் கையில் இருந்த எவிடன்ஸை காணும், அந்த ஃபோட்டோ இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியை கோபத்தோடு பார்த்துட்ருக்காரு. சிபி தான் இதை எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்துட்ருக்காரு. இந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சிபி அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவர் நினைக்கிறாரு. அதனால தான் நம்ம அங்கிள் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அம்மா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிருக்கான், ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நம்ம தமிழ்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை தமிழோட அப்பாவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட போய் ஃபோட்டோவை காமிக்க போவார். தமிழ்கிட்ட போய் கேட்குறாரு, தமிழ் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அங்கிளை உனக்கு தெரியுமா, இவர் தான் உன் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தமிழ் ஆமான்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கலைக்களம் அப்படிங்கிறது போகுது. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபி வந்து ஹெஸ்டோஸ்க்கு போகிறதுக்காக போகிறாரு. அப்போ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம பிரபுவும் போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா ஜன்னல் ஓரமாக எட்டி பார்க்குறாங்க. அப்போ நம்ம செல்வரத்னம் கூட சிபி வந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. நம்மளை எப்படியாச்சும் தமிழை மாட்டி விடணும், ஜானுக்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சாலே தமிழை அவங்களே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. இந்த செல்வரத்னம் எப்படியோ நம்ம பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகி இப்போ சிபியோட பிடியில் வாண்டி அங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஜாலியாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு முடிவை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரபு ரொம்பவும் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. செல்வரத்னத்தை வச்சு தான் இவ்வளோ நாள் இவ்வளோ மிரட்டிகிட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே ஆகாத மாதிரி இருக்குது, எப்படியாவது செல்வரத்னத்தை கடத்தணும், அப்போ தான் இவங்களுக்கு வேட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் நினச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் கோபத்தில் கொந்தளிக்கிறவும் செய்கிறாரு. தமிழை மாட்டி விடணும்னா இந்த ஒரு ஃபோட்டோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி, செல்வரத்னம், மாயா இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை வேறு வேறு மாடலில் எல்லா சைஸ்லேயுமே அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே வச்சு நான் இனிமேல் தமிழுக்கு ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே கணேசன்கிட்ட போய் எடுத்துக்கொண்டே காமிக்கிறாரு. எங்கே நம்ம பிடியிலிருந்து தப்பி ஓடிட்டான் இந்த செல்வரத்னம், இப்போ சிபியோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கணேசன் சொல்கிறாரு. சரி, தமிழுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக ஜானுக்கிட்ட போட்டு விடு, அந்த தமிழ் வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டாலே போதும், கண்டிப்பாக ஜானுவை ஈஸியாக அழிச்சிடலாம், நீ நினச்சதையும் நடந்துடும், நான் நினச்சதும் நடந்துடும், நான் வந்து அந்த தமிழை விரட்டிட்டு என் மருமகன் சிபிக்கு என் பொண்ணை வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ அந்த ஜனாவோட சொத்து ஒட்டு மொத்தமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்மளோட கணேசன் பிளான் பண்ணுறாரு. ஏற்கனவே வர்ஷினிக்கு சேதுவை கட்டி விட்டுட்டு அந்த வீட்டு சம்மந்தி ஆயிட்டேன், இப்போது அந்த சிபியோட வாழ்க்கையை தமிழை விரட்டி விட்டுட்டு நான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா நானும் அந்த வீட்டோடைய முழு சொத்துக்கும் சொந்தக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இந்த ஃபோட்டோவை மட்டும் நீ போய் காமிச்சாலே போதும், அந்த தமிழ் ஜெயா மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் கண்டிப்பாக ஜானு தமிழ் சிபி ரெண்டு பேரோட உறவையும் பிரித்து விட்ருவா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாக சொல்லிட்டு இருக்காரு கணேசன். நீ வந்து எப்படியாச்சும் இந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிரு, அந்த ஜெயராணி குடும்பத்துக்கு ஆப்பு வைக்கணும், கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை ஜானுக்கிட்ட போய் காட்டு, நீ நினச்சது கண்டிப்பாக சாதிச்சு முடியும் அப்படின்னு கணேசன் வந்து பிரபுட்ட சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதை காட்டுறதுனால தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கணேசன். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழுக்கு வந்து ஆப்பு வைக்க வேறு வழியே இல்லை, இந்த ஒரு ஃபோட்டோ தான் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராரு. அப்போ இது எப்படியோ நம்மளுக்கு சிபிக்கு தெரிஞ்சிருது, இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், பிரபு வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான், கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து முடியும், அந்த பிரபு கையில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருந்த மாதிரி இருந்தது, நம்ம வந்து போய் செல்வரத்ன அங்கிள்கிட்ட நம்ம அந்த அங்கிள்கிட்ட பேசினதை இவன் கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணியிருக்கான், அந்த அங்கிள் கூட எடுத்த ஃபோட்டோவை இவன் எதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கான், எதுக்காக இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் சிபி மண்டே குழப்பிட்டு இருக்காரு.
ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிபி வந்து செல்வரத்னம் கிட்ட பேசினதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை ஜானுக்கிட்ட காமிக்கிறதுக்காக பிரபு வராரு. இதை வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம சிபி. இது தெரியாமல் நம்ம ஜனா கிட்ட வந்து இவ்வளவு நாளாக நீ யாரை நல்லவன்னு நினச்சிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருமே உனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானு, நீ அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை நான் காமிச்சேன் அப்படின்னா உன்னோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கிற பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனகா கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்போ நம்ம பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன் வாழ்க்கையில் மறுக்க முடியாத ஒரு எதிரி, அதுக்கான சர்ப்ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன், அவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், இந்த ஃபோட்டோ உனக்கு அதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் என்ன எதிரி இருக்காங்க, இவன் வந்து ஏதோ வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம சிபி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட தமிழ் வந்து ரொம்ப பயத்தோடையே நின்றுட்டுருக்காங்க. இதுதான் அந்த எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு அந்த எவிடன்ஸை தூக்கி முன்னாடி காமிக்க வராரு. அப்போ கரெக்டாக கரண்ட் வந்து கட் ஆகிடுது. நம்ம சிபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரபுவோட கையில் இருந்த அந்த ஃபோட்டோவை பிடுங்கி வச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கரண்ட் போயிடுது. போன உடனே என்னாச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜானு கூட என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மொத்தமாக அந்த பவரை ஆன் பண்ணிவிடு, யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளோட சிபி சொல்கிறாரு. சிபி சொன்னதும் கரண்ட் ஆன் ஆகுது. ஆன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பிரபு வெறுங்கையை வச்சுட்டு நிற்கிறத பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஜானா கேட்குறாங்க என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஆனால் கையில் அந்த ஃபோட்டோவை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட பிரபுவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நம்மளோட சிபி வந்து தமிழ்கிட்ட சைகை காமிக்கிறாரு. நான் தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக ஸ்மைல் பண்ணுறாரு. உடனே நம்மளோட தமிழும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்மளோட பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி என் கையில் இங்கே தானே இருந்துச்சு எவிடன்ஸு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் முடியுது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிபி அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதனால தான் இதை ஜானுக்கிட்ட காமிச்சு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக அந்த பிரபு பிளான் பண்ணியிருக்கான், இந்த ஃபோட்டோவை எதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கான், இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபி வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிபி வந்து பிரபு கிட்ட கேட்குறாரு, கெஸ்ட் ஹவுஸில் நான் தங்க வச்சிருக்கிற நபருக்கும் உனக்கு என்னடா சம்மதம், எதுக்காக அவரையும் என்னையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை கொண்டாந்து ஜானுக்கிட்ட காட்டுறதுக்கு முயற்சி பண்ணேன், என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிரபுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என் கையில் இருந்த ஃபோட்டோவை பறிச்சது சிபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விடக்கூடாது அப்படின்னு கோபத்தில் அவர்கிட்ட திட்டுறதுக்கு வராரு, அதாவது சண்டை போடுறதுக்கு வராரு. நம்ம பிரபு வந்து இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரி நான் தமிழ்கிட்டே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட போய் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை ஜானுக்கிட்ட இந்த பிரபு காட்ட பார்த்தான், இந்த ஃபோட்டோவுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட காமிக்கிறாரு. தமிழ் பார்த்த உடனே அந்த இடத்துல இது என்னோட அப்பா செல்வரத்னம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. இந்த அங்கிளை தான் நான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம பிரபு இவ்வளவு நாள் அவரை கடத்தி வச்சுருந்தாங்களாம், இப்போ அவரை காணாமல் உடனே என்ன ஃபாலோ பண்ணி வந்து நான் தான் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிரபு அவன் இப்போ கண்டுபிடிச்சிடுவான், நிச்சயமாக உங்கள் அப்பாவுக்கு ஆபத்து, கெஸ்ட் ஹவுஸில் இருந்து உங்கள் அப்பாவை கண்டிப்பாக பிரபு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான், இப்போ உடனே நம்ம போயிடலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து பிரபு எப்படியாச்சும் அந்த செல்வரத்தினத்தை கடத்தி நம்ம பிடியில் கொண்டு வந்துடணும், அவனை வச்சு தான் நம்ம ஜனகா கிட்ட இதை எல்லாத்தையும் நிரூபிக்க முடியும், ஜனகா கிட்ட போய் செல்வரத்தினத்தை கொண்டு போய் நிப்பாட்டினாலே போதும், கெஸ்ட் ஹவுஸில் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கணும், இப்போ இவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அந்த இடத்துல இருந்து செல்வரத்தினத்தை கடத்துறதுக்காக கிளம்புறாரு. எப்படியாவது பிரபு கண்ணில் இருந்து எங்கள் அப்பாவை பாதுகாக்கணும், நான் மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் உங்கள் அப்பாவை கொண்டுட்டு வந்து அம்மா கிட்ட ஒப்படைக்கணும், அவரை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, அப்பா சேஃபாக தான் இருக்காங்க, தேன்மொழி இதனால தான் பிரபுவுக்கு அடங்கி இருந்துதான் காரணமே இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தமிழ். அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் அப்பாவை நம்ம கஸ்டடிக்கு சேஃபாக கொண்டு வந்துடணும், நம்ம கஸ்டடிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தேன்மொழி கிட்ட அப்பா சேஃபாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டா தேன்மொழியை பிரபுக்கிட்ட இருந்து பிரித்து அவளை சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் கதைக்களம் அப்படிங்கிறது இன்றைக்கி போகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.